அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 16/2/2024 வெள்ளிக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக ஈரோடு மாவட்டத்தில் 36.8 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதே சமயத்தில் இலங்கையிலிருந்து தெற்கில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. மேலும் 24 மணி நேரம் நீடிக்கலாம். ஆனால் அதாவது நாளை பிப்ரவரி 17ஆம் தேதி பொறுத்தமட்டில் நீண்ட சுழற்சியாக நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது. அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. வங்கக்கடலிலும் உயரழுத்தத்தின் தாக்கம் நீடிக்கிறது. மேற்கத்திய இடையூறின் தாக்கமானது வட மாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை நீடிக்கிறது. மூடு பனியானது உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ஒடிசா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பதிவாகியிருக்கும். பிற மாநிலங்களில் குளிரின் தாக்கம் பதிவாகியிருக்கும். தமிழகத்தில் மூடு பனியானது குறைந்து காணப்பட்டு இருக்கும். அதாவது நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கக்கூடும். பிப்ரவரி 17ஆம் தேதி முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரமடையும். அதே சமயத்தில் அதாவது பிப்ரவரி 17 முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரமடையும். அதாவது பிப்ரவரி 17 முதல் மேற்கத்திய இடையூறு தீவிரமடையும். சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டிற்கு தெற்கு பகுதியில் நீடிக்கிறது. இது தொடர்ந்து வடக்கு நோக்கி நகரக்கூடும். மார்ச் 20ஆம் தேதி வாக்கில் சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை அடையும். அதன் பிறகு படிப்படியாக வெப்பத்தின் தாக்கம் உயரும். செங்கல்பட்டு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு சூரியனின் உதயம் மறைவு மற்றும் சந்திரன் உதயம் மறைவு எப்போது என பொறுத்தமட்டில் சூரியனின் உதயம் 6:31 மணி அளவிலும், அதாவது சூரியனின் உதயம் 6:31 மணிக்கு உதயமாகி இருக்கும். மாலை 6:15 மணிக்கு மறையக்கூடும். சந்திரன் உதயம் காலை 11:23 மணிக்கு, அதாவது 11:23 மணிக்கு உதயமாகக்கூடும். இன்று சந்திரன் 46% அளவுக்கு தெளிவாக காணப்படும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்தமட்டில் நாளை முதல் மேற்கத்திய இடையூறு காரணமாக வட மாநிலங்களில் மிக கனமழை பதிவாக தொடங்கும். நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் கூட ஏற்பட சாதக சூழல் தென்படுகிறது. வட மாநிலங்கள் பொறுத்தமட்டில் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை பிப்ரவரி 17ஆம் தேதி பொறுத்தமட்டில் ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களிலும், அதாவது பிப்ரவரி 17, 18 தேதிகளில் மழை தொடரும். பனிப்பொழிவும் நீடிக்கும். பிப்ரவரி 18, 19 தேதிகளில் ஜம்மு காஷ்மீர், லடாக், இமாச்சல் பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பதிவாகும். அதன் பின்னரும் இமயமலை ஒட்டிய பகுதியில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மழைப்பொழிவு தொடரும். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்தமட்டில் தமிழகத்தில் வட உள் மாவட்டங்கள், டெல்டா, கொங்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி,
காரைக்காலில் லேசான மழை, அதாவது லேசான மழை ஓரிரு இடங்களில் பதிவாகும். தினசரி மழைப்பொழிவு எங்கே என பொறுத்தமட்டில் தினசரி மழைப்பொழிவு எங்கே பதிவாகும் என அறிவிக்கப்படும். தினசரி ஆய்வு செய்து தினசரி மழைப்பொழிவு எங்கே பதிவாகும் என அறிவிக்கப்படும். அதாவது பரவலாக, அதாவது தற்சமயம், அதாவது பரவலாக மழைக்கு தமிழகத்தில் வாய்ப்பு தென்படவில்லை. அதுவரை தினசரி அறிக்கை வழங்கும் போது மழைப்பொழிவு எங்கே என பதிவாகும், அதை எங்கே பதிவாகும் என அறிவிக்கப்படும். அதாவது இன்றைய தினம் விழுப்புரத்தின் மேற்கு பகுதியான செஞ்சி, விக்கிரவாண்டி, விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் அநேக இடங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களான, அதாவது டெல்டா மாவட்டத்தின் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், அதாவது அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. அதே சமயத்தில் கொங்கு மாவட்டத்தின் தர்மபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் மற்றும் தென் மாவட்டங்கள் பொறுத்தமட்டில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில் லேசான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது. புதுச்சேரி, காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பநிலையானது திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, அதாவது புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகும். புதுச்சேரி, காரைக்காலில் 29 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் பதிவாகும். இனி வரும் நாட்களில் வெப்பநிலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.